ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிரிக்கெட் டாக்ஸ். இன்னைக்கு மும்பை vs டெல்லியோட ஹைலைட்ஸ் பார்த்துடலாம். டெல்லி தான் டாஸ் வின் பண்ணுச்சு. டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. மும்பையோட ஸ்டார்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் பவர் பிளே முடிவில் 54க்கு 2 விக்கெட் போயிருந்துச்சு. 20 ஓவர் முடிவில் 180க்கு 5ன்னு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சிருந்தாங்க. எம்ஐயோட பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா ரிங்கிள்டன்னு, வில் ஜாக்சன், திலக் வர்மா, நமன் திஹிர் இவங்க வந்து 20+ ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அப்புறம் ஸ்கை வந்து ஒரு நிதானமாக ஒரு 73 ரன்ஸ் அடிச்சிருந்தாப்படி. அப்புறம் டெல்லியோட பவுலிங்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாப்படி. அப்புறம் வந்து டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா 181 டார்கெட்டுக்காக அவங்களோட இன்னிங்ஸ் ஆரம்பித்தாங்க. அவங்களோட ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆனால் பவர் பிளே முடிவில் 49க்கு 3 விக்கெட் இழந்திருந்தாங்க. 18 ஓவர் 2 பால் இருக்கும்போது 121 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிடுச்சு டெல்லி. அதுக்கப்புறம் வந்து டெல்லியோட பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா சமீர் ரிசீவ் அவர் வந்து ஒரு 39 ரன் அடிச்சிருந்தாப்படி. அப்புறம் விப்ராஜ் நிகாம் வந்து ஒரு 20 ரன்ஸ் அடிச்சிருந்தாப்படி. மும்பையோட பவுலிங்னு பார்த்தீங்கன்னா சாண்டரும் பும்ராவும் தலா 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வந்து 13க்கு 8ன்னு குவாலிஃபை ஆயிடுச்சு. டெல்லி வந்து 13க்கு 6ன்னு எலிமினேட் ஆயிடுச்சு. ஸ்டே டியூன் ஃபார் மோர் ஐபிஎல் அப்டேட். அப்புறம் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.